மகாபெரியவரை அப்படி கொண்டாடுவதற்கு என்ன காரணம் என்றால், ஒரு தவவேள்வி சித்தருக்கு ஐம்புலன்களையும் அடக்கி ஒரு மகான் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக இந்த மண்ணுலகில் 100 ஆண்டு காலம் வாழ்ந்த மனித புனிதர் மகாபெரியவர். ஒரு உணவை கூட என்னால் துறக்க முடியாமல் ஒரு கீரையின் மீது பற்று வைத்திருக்கிறேன். நான் என்ன சன்னியாசியின் தவக்கோலத்தை பின்பற்றி விட்டேன், இன்னிலிருந்து அன்னந்தண்ணி ஆகாரம் இல்லை என்று தனக்குத்தானே தண்டனை கொடுத்து கொண்டார் என்று சொன்னவுடன் எல்லார் கண்களும் பணித்தது. ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர பிரதோஷ சங்கர பிரத்யக்ஷ சங்கர ஓரிக்கை சங்கர ஓங்கார சங்கர தெனம்பாக்க சங்கர தேனினிய சங்கர மகாபெரிவா மகராஜி கி ஜே. ஆன்மீக அன்பர்களே, ஜெயா தொலைக்காட்சியின் இனிய நேயர்களே, இந்த அருமையான காலை வேளை மலர்கள் மலர்ந்து மனம் வீசக்கூடியதைப் போல பிள்ளைகளெல்லாம் தங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய அற்புதமான காலை பொழுது. இந்த கனிவான நேரத்திலே நம்முடைய இதயத்திற்கு இதமான சில ஆன்மீக செய்திகளை சிந்திக்க இருக்கின்றோம். அந்த வகையில் இன்றைய தினம் 68வது பீடாதிபதி குரு மகா சன்னிதானம், நம்முடைய ஜெகத்குரு மகா பெரியவர், எல்லா மக்களாலும் கொண்டாடக்கூடிய அந்த காஞ்சி மகா பெரிய சுவாமிகளுடைய சிறப்பை சில நிமிடம் சிந்திக்க இருக்கின்றோம். அண்மையிலே அடியேன் ஜெர்மன் மாநகரத்தில் இருக்கக்கூடிய ஹம் என்கின்ற இடத்தில் இருக்கக்கூடிய காமாட்சி அம்பாள் ஆலயத்திற்கு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அந்த ஹம்மிலே இருக்கக்கூடிய காமாட்சி அம்பாளினுடைய ஆலயத்திலே காஞ்சி மகாபெரிய சுவாமிகளையும் ஆதிசங்கர பகவத்பாதாவையும் முழு விக்கிரகமாக வைத்து வழிபடுகின்றார்கள். கேட்டவருக்கு கேட்ட வரங்களை தரக்கூடிய காமாட்சி தாய் கருணை கடலாக, கருணை சொரூபியாக, அருள் தரும் அபிராமியாக அங்கே காட்சி தரக்கூடிய காட்சியையும், ஒரு அபிராமி பட்டரை போல தன்னை அப்படியே உருக்கி கொண்டு நாளெல்லாம் பூஜை செய்யக்கூடிய தவத்திரு குருமகா சன்னிதானம் ஸ்ரீலஸ்ரீ பாஸ்கர சிவாச்சாரியாரையும் நாம் சந்தித்த போது கண்கள் பதித்தது. காரணம், பெரியவர் மீதும் ஆதிசங்கரர் மீதும் அளவு கடந்த பக்தி. நம்முடைய ஜெயா தொலைக்காட்சியினுடைய அருள் நேர பெருமைகளை அவர் சொன்னபோது மெய்சிலிர்த்து போனோம். கடல் கடந்து மனித மனங்களை எப்படி நம்முடைய ஆன்மீக நிகழ்வுகள் தொட்டிருக்கிறது என்பதற்கு ஜெர்மன் மாநகரம் ஹம்மில் இருக்கக்கூடிய காமாட்சி அம்பாளும் அந்த ஆலயத்தினுடைய நிர்வாகி நம்முடைய பாஸ்கர சிவாச்சாரிய தவசீலரும் ஒரு எடுத்துக்காட்டு. காரணம், மகாபெரியவரை அப்படி கொண்டாடுவதற்கு என்ன காரணம் என்றால், ஒரு தவவேள்வி சித்தருக்கு ஐம்புலன்களையும் அடக்கி ஒரு மகான் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக இந்த மண்ணுலகில் 100 ஆண்டு காலம் வாழ்ந்த மனித புனிதர் மகாபெரியவர். அவருடைய பெருமைகளை நம்முடைய ரா கணபதி அவர்கள், பரணிதரன் அவர்கள், ரா வெங்கடசாமி போன்றவர்கள், நம்முடைய சுவாமிநாதன் போன்றவர்கள், கணேச சர்மா போன்றவர்கள் என்ன குவியல்களை எடுத்து குவியல்களாக தந்திருக்கக்கூடிய புத்தகம் ஏராளம் தாராளம். அதைவிட சிறப்பு என்ன என்று கேட்டால், மகாபெரியவரே தன்னுடைய அத்தனை கருத்துக்களையும் தொகுத்து இந்து மதத்தினுடைய வித்தாக வேறாக தெய்வத்தின் குரலாக அவர் தந்த அந்த புத்தகம் ஒவ்வொரு மனிதனும் படிக்க வேண்டிய, ஒரு அறநெறி பாடசாலையில் தர வேண்டிய அத்தனை செய்திகளையும் பல்கலைக்கழகத்திற்கு இணையாக தந்த புத்தகம் தெய்வத்தின் குரல். பெரியவருடைய சிறப்பை பற்றி ஒரு சில செய்திகள். ஒரு நாள் யாரிடத்திலும் பேசாமல் இருக்கிறார். சந்திரமௌலீஸ்வரர் பூஜை முடிகிறது, மௌனம் களையவே இல்லை. உணவு இடைவேளை நேரம், பிக்ஷைக்கும் மகாபெரியவர் வரவில்லை. எல்லார் கண்களும் பணித்தது. அடுத்த நாளும் அப்படியே, அதற்கு அடுத்த நாளும் 10 நாட்களுக்கு மேலாக இப்படியே தொடர்கிறது. எல்லோரும் திகைத்து நிற்கிறார்கள், யாரும் கேட்க முடியவில்லை. பிறகு தயங்கி தயங்கி மடத்தினுடைய மேலாளர் கேட்கின்றார். ஒன்றுமில்லை, எனக்கான தண்டனை என்கின்றார். எனக்கான தண்டனை என்கின்றார். மகாபெரியவர் 10 நாட்களாக உண்ணாமல் அன்னந்தண்ணி ஆகாரம் இல்லாமல் இருக்கிறாரே, என்ன காரணம் என்று கேட்டபோது வேடிக்கையாக அந்த துறவி தனக்குத்தானே கொடுத்த தண்டனையை பற்றி விளக்குகின்றார். ஒரு நாள் நான் பிட்சைக்கு அமர்ந்திருந்தேன். பிட்சைன்னு சாப்பிட்றது. அப்போது உணவு பரிமாறியவர்கள்
கீரையை பதார்த்தத்தை வைத்தார்கள். சாப்பிட்டு சுவையாக இருக்கிறதே என்று சொல்லிவிட்டேன். மறுநாள் பிட்சையிலும் அவர்கள் சொன்னார்கள், பெரியவாளுக்கு பிடித்த கீரை சேர்த்திருக்கிறேன் என்றார். பெரியவாளுக்கு பிடித்த கீரை சேர்த்திருக்கிறேன் என்றார். மூன்றாவது நாள் மடம் முழுக்க வருகின்றவர்களெல்லாம் பழம்பூவுக்கு பதிலாக கீரையாக வாங்கி வந்து விட்டார்கள். நாலாவது நாள் பிட்சைக்கு முன்பு யோசித்தேன், ஒரு மடத்தினுடைய அதிபதியாக மக்கள் தேர்ந்தெடுத்து மடாதிபதி என்றும் காவி உடைக்கு புனிதம் தந்தவர் என்றும் என்னை கொண்டாடக்கூடிய உங்களிடத்திலிருந்து ஒரு உணவை கூட என்னால் துறக்க முடியாமல் ஒரு கீரையின் மீது பற்று வைத்திருக்கிறேன். நான் என்ன சன்னியாசியின் தவக்கோலத்தை பின்பற்றி விட்டேன். இன்னிலிருந்து அன்னந்தண்ணி ஆகாரம் இல்லை என்று தனக்குத்தானே தண்டனை கொடுத்து கொண்டார் என்று சொன்னவுடன் எல்லார் கண்களும் பணித்தது. பிறகு எல்லாரும் வேண்டுகோளை வைத்த பிறகு அந்த தண்டனைக்கு முற்றுப்புள்ளியாக கோலத்திற்கு முடிவுரை போட்டார். பசும் ஜானத்தை நெல்லிக்காய் அளவு உருட்டி கொண்டு வந்து தன் வாயிலை போட்டி கொண்டு இனி கீரையை தொடுவதில்லை என்றார். அவருடைய உணவு கடைசி ஒரு 10-15 காலங்களில் எப்படி என்றால், ஒரு கிண்ணத்திலே தயிர் இருக்கும், நெல் பொறி இருக்கும் அல்லவா, அது ஒரு தட்டிலே இருக்கும். அதை அப்படி ஒரு அன்னம் அப்படி கைப்பிடி எடுத்து, அன்னத்திற்கு பதிலாக அந்த நெல் பொறி தான் உணவு, ஒரு கைப்பிடி அப்படி எடுத்து அப்படி தூக்கி எறிவார். அந்த கிண்ணத்தில் எவ்வளவு படுகிறதோ அதுதான் உணவு. அப்படி ஐம்புலன்களையும் சுருக்கி அடக்கி வாழ்ந்த தவச்சீல் ஜீயர் சுவாமிகள் எழுதுகின்றார். வைணவத்தினுடைய மடாதிபதி எழுதுகின்றார், மடாதிபதிகளுக்கு நமஸ்காரம் பண்ணார், குலம் என்ன கோத்திரம் என்ன என்பார்கள். ஆனால் யார் சென்றாலும் பசியாறி விட்டதா என்று வயிற்றை பார்த்த மடாதிபதி காஞ்சி மகாபெரிய சுவாமிகள் என்று. அதனால்தான் பிற்காலத்தில் பெரியவா பிடியரிசி திட்டம் என்று ஒன்றை தொடங்கினார். டெய்லி அன்னம் களையும் போது பிடிச்சு ஒரு டப்பாவில் சேர்த்தா இவ்வளோ அரிசி வந்துடும். அமாவாசைக்கோ திருக்கோவில்கள்லேயோ இல்லது ஆசிரமங்கள்லேயோ கொடுத்து 10 பேருக்கு உணவு பரிமாறுங்கள். அவர் சாதாரண மனிதர் அல்ல. தண்டம் கையில் எடுத்து விட்டால் துறவு, அதுக்கென்று ஒரு பெரிய விதிவிலக்கு உண்டு. எல்லாரும் கேட்கிறார்கள், என்றைக்காவது இந்த காவி உடுத்தி கமண்டல் மெந்தி தண்டம் எடுத்து விட்டோம் என்று வருந்தியது உண்டா? அடுத்த வரி சொல்கின்றார், ஆமாம் உண்டு. பல நல்ல மனிதர்கள் செயற்கரிய செயல் சமூகத்திற்கு செய்கின்றார்கள். அவர்களையெல்லாம் பாதார விந்தங்களை சேவிந்து நமஸ்காரம் பண்ண வேண்டும் என்று மனம் சொல்கிறது, ஆசைப்படுகின்றேன். ஆனால் இந்த தண்டம் தடையாக இருக்கிறது. தண்டம் வைத்தா யாருக்கும் பண்ண முடியாது. எப்படி தன்னை சிறுமைப்படுத்தி சார் அவர்கிட்ட உடச்சி கேட்குறாங்க, நீங்கள் இவ்வளவு மடாதிபதி ஆகி இவ்வளவு காவிக்கு புனிதம் தந்துட்டீங்க, உங்களை பற்றி கிசுகிசுவே வரலையேன்னு. பிற ஞானிகளாக இருந்தால், சுவாமியார்களாக இருந்தால் துணித்திருப்பார். ஒரு வரி சொல்கிறார் பெரியவர், எனக்கு அதற்கு சந்தர்ப்பம் தராதபடி காமாட்சி என்னை கருணையோடு காத்து கொண்டிருக்கிறாள். அந்த கருணை கடலை, கருணாமூர்த்தியை, ஜெகன்புகழும் ஜெகத்குருவை நினைப்பதும் பேசுவதும் ஆனந்தத்தில் ஆனந்தம். மீண்டும் நாளை சந்திப்போம்.